வனப்பகுதியில் பார்த்தீங்கன்னா 5000 பன்னிகளுக்கு மேல் இருக்குது. வெளியே வர்றது பார்த்திங்கன்னா ஒரு 50 பன்னி 100 பன்னி, அதுலேருந்து 1% 1% பன்னிகள் மட்டும்தான் வனவிலங்குகள் எல்லாமே வெளியே வருது. அது உணவுக்காக வரதில்லை, உணவு பழக்க வழக்கம் மனிதனோட உணவு பழக்கத்தில் அடிமையாகி வெளியே வர்றது. இந்த பன்னிகளை வெளியே வர்றதும் இந்த நம்ம குடியிருப்பு பகுதியில் போகிற கழிவுகளையும் முறையாக கையாண்டு அதை அகற்றும் பணியை செஞ்சாலே நம்ம இந்த பன்னிகளை கொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. பன்னிகள் பொதுவாக பார்த்திங்கன்னா வனப்பகுதியில் உழவு செய்கிறது யாருன்னா இந்த பன்னிகள் தான். இதை அழிக்கிறதுல எந்த வகையிலையும் சரியான விஷயம் இல்லை. பன்னி மட்டும் இல்லை, பன்னிகளுக்கு பின்னாடி மான் வருது, காட்டெருமை வருது, யானை வருது, புலி வரைக்கும் வருது. எல்லாமே உணவு தேடி தான் வருதுன்னு சொல்கிறோம். அப்போ இதுகள் எல்லாத்தையும் நம்ம எப்போ அழிக்க போகிறோம்? இதே நிலைமை தானே எல்லாத்துக்கும். அது ஒரு தீர்வு ஆகாது. தீர்வு வேணும்னா வனப்பகுதியிலேருந்து வெளியே வராமல் தடுக்கிறதுக்கு அரசு முயற்சி எடுக்கணும். அதற்கான தீர்வுகளை கொண்டு வரணும். வனவிலங்குகள் எல்லாமே இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறது. நீங்கள் எங்கே கொண்டு விட்டீங்கனாலும் அது தனக்கு தேவையான உணவும் தனக்கு வேண்டிய இடத்தை அமைச்சுக்குங்கிறது தான் பொதுவான கருத்து.